வணக்கம். இன்று 2016 ஆண்டு ஜூலை மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றும் இலங்கையில் வெளியான பத்திரிகைகளில் நமது பார்வை செலுத்தும். அந்த வகையில் வீரகேசரி, தினக்குரல், தினகரன், லங்கா தீப மற்றும் டெய்லி மிரர் ஆகிய பத்திரிகைகள் எமது கரம் கேட்டியுள்ளன. முதலில் வீரகேசரி பத்திரிகை எடுத்துக் கொண்டால், இராணுவம் கொத்தனை குண்டுகளை பயன்படுத்தி இருந்தாலும் தவறில்லை, யுத்தம் முடிந்த நேரம் பயன்பாட்டு தடை அமுலில் இருக்கவில்லை என்கிறார் மேக்ஸ்வெல் என்பதுதான் இந்திய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகியுள்ளது. யுத்தத்தின் போது இலங்கை ராணுவத்தினர் கொத்தனை குண்டுகளை பயன்படுத்துவதற்கான தேவை ஏற்பட்டிருந்தால், ராணுவ தேவையின்படி அதற்கு அவசியம் ஏற்பட்டிருந்தால் அந்த நேரத்தில் அது சட்டவிரோதமானதாக அமைந்திருக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டுகின்றேன் என்று காணாமல் போனோர் தொடர்பில் விசாரிக்கும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் தலைவர் மேக்ஸ்வெல் பர்னகம தெரிவித்துள்ளார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல யுத்தத்தின் இறுதி கட்டத்தில் கொத்தனை குண்டுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக புதிய ஆதாரங்கள். இதுகுறித்து சுயாதீனமான பக்கசார்பற்ற விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என ஐநா கோருகிறது. வாய்மூல அறிக்கையில் 33வது பந்தியில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் சையத் அல் ஹுசைன் கூறியிருப்பதையும் இன்றைய வீரகேசரி தனது முற்பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளது. அதுபோல சுயாதீனமாக செயல்படுவேன், இந்திரஜித் குமாரசுவாமி இவ்வாறு கூறுகிறார் என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கைகள் தொடர்பில் எனக்கு தெளிவுபடுத்தியுள்ளார். அதற்கேற்பவே எனது செயல்பாடுகளும் தொடரும். நான் பெற்றுள்ள அனுபவத்தை கொண்டு பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவேன் என புதிய ஆளுநராக நேற்று பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்ட இந்திரஜித் குமாரசுவாமி தெரிவித்துள்ளார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல அர்ஜுன மகேந்திரன் விவகாரத்தில் முதலில் பிரதமரை விசாரிக்க வேண்டும், வாசுதேவ நாணயக்கார இவ்வாறு கூறுகிறார் என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனின் விவகாரத்தில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவே முழு பொறுப்பையும் கூற வேண்டியவராக உள்ளார். எனவே நிதி குற்ற புலனாய்வு பிரிவு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிடம் விசாரிக்க வேண்டும் என வாசுதேவ நாணயக்கார கோரிக்கை விடுத்துள்ளார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல 11 வீதமே நடைமுறை என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. ஜெனீவா மனித உரிமை பேரவையில் கடந்த வருடம் நிறைவேற்றப்பட்ட இலங்கை தொடர்பான பிரேரணையின் பரிந்துரைகள் 11 வீதம் மட்டுமே இதுவரை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக வெரைட்டோ ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல அரசு வைத்தியர்களின் வேலை நிறுத்தம், வைத்தியசாலைகள் ஸ்தம்பிதம், நோயாளர்கள் பெரும் அவதி, ஏமாற்றத்துடன் திரும்பினர் என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. அரசு வைத்தியர் சங்கத்தினால் நடலாவிய ரீதியில் நேற்று முன்னெடுக்கப்பட்ட அடையாள வேலை நிறுத்தம் காரணமாக காலை நேரத்தில் வைத்தியசாலைக்கு வந்த நோயாளர்கள் சிகிச்சை பெற முடியாது பெரிதும் அவலநிலைக்குள்ளாயினர் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல அரசுடன் ஜேவிபி இணையாது என்ற ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது. மக்களின் பூரண ஆதரவை பெறும் வரையில் மக்கள் விடுதலை முன்னணி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அரசாங்கத்துடன் இணைந்து செயல்படாது. மக்களுடன் இணைந்து செயல்படும் நாம் எந்த ஒரு அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த அரசாங்கத்தின் தவறுகள் தொடர்பில் மக்களுக்கு தெளிவுபடுத்துவோம் என கட்சியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல பிரதமரை பொருட்படுத்தாமல் ஜனாதிபதி செயல்பட்டுள்ளமை வரவேற்கத்தக்கது என்ற ஒரு செய்தியும் வெளியாக இருக்கிறது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் அழுத்தங்களை பொருட்படுத்தாமல் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மத்திய வங்கிக்கு சிறந்த ஆளுநரை நியமித்துள்ளார். எனவே பிரதமருக்கும் சர்வதேச சக்திகளின் சூழ்ச்சிகளுக்கும் அடிபணியாத ஜனாதிபதியின் அரசியல் போக்கு வரவேற்கத்தக்கது என லங்கா சமசமாஜ கட்சியின் தலைவர் திஸ்ஸ விதாரண தெரிவித்துள்ளார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல முசமில்லியின் விளக்கமறியல் நாளை மறுதினம் வரை நீடிப்பு என்ற ஒரு செய்தியும் வெளியாக இருக்கிறது. ஜனாதிபதி செயலகத்தின் வாகனங்களை தவறாக பயன்படுத்தியமை, நம்பிக்கை துரோகம் செய்தமை, மோசடி செய்தமை மற்றும் மோசடிக்கு உடந்தையாக இருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பொதுச்சொத்து துஷ்பிரயோக சட்டம் மற்றும் கருப்பு பண சுத்திகரிப்பு சட்டத்தின் கீழ் கைதாகி விளக்கமறியலில் உள்ள தேசிய சுதந்திர முன்னணியின் ஊடக பேச்சாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான முகமது முசமேலின் விளக்கமறியல் காலம் அடுத்த 2 தினங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது என்று தொடர்கிறது அந்த செய்தி இந்திய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில். அதுபோல இந்திய தினக்குரல் பத்திரிகை எடுத்துக்கொண்டால்,